மக்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாரியோ vlogs. இன்னைக்கு வந்து என்ன டே? இன்னைக்கு வந்து என்ன டே? இன்னைக்கு வந்து என்ன டே? ஏய் கொய்யால என்ன டே சொல்லு தெரியல உங்களுக்கு. சண்டே. லூசு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண 30 days challenge இன்னையில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அத சொல்லு அது சொல்லணும் ஸ்கிரிப்ட். இது வந்து திடீர்னு வீடியோ முன்னாடி நீட்டி இந்த டேனா சண்டேன்னு தான் சொல்லுவாங்க. விளங்கும்டா. ஓகே. இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டே 30 days challenge. ஆமா நான் ஏற்கனவே வந்து ஒரு 2 weeks முன்னாடியே வந்து போட்டுருப்பேன். மக்களே 30 days challenge வந்து நான் போடலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு நிறைய பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து 30 days challenge இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்னிலேருந்து தொடர்ந்து கண்டினியூவாக 30 daysக்கு நம்மளோட சேனலில் vlog வரப்போகுது. மறக்காம கண்டினியூவா பாருங்க மக்களே, சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. தினமும் வெயிட் பண்ணுங்க எங்க வீடியோக்கு. தினமும் ஒரு வீடியோ வரும். ஆமா அது காலையாவும் இருக்கலாம், சாயந்திரமாவும் இருக்கலாம், நைட்டாவும் இருக்கலாம். டைமிங் பின்னே அறிவிக்கப்படும். 30 daysக்கு வந்து ஆமா ஆனா 30 daysக்கு vlog வந்து கண்டிப்பா நான் போட்டுருவேன். போட்டுறணும். இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். பாப்போம் பாவா அந்த சேலஞ்சை காப்பாத்துறாளான்னு பாப்போம். சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இவன் நேற்று வந்து ஆஃபீஸ் வெளியே போயிட்டான். ஸோ எனக்கு தனியாக இருக்க பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி வீட்டில் இட்டு வந்து விட்டான். ஸோ இப்போ எங்கள் சித்தி நான் சூரி எல்லாரும் எங்கள் சேர்ந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்கள போய் பார்க்கவே இல்லை இன்னும். சரி அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுனால எல்லாரும் போயிட்டுருக்கோம். ஸோ அதான் இன்னைக்கு vlogல நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போலாம் போலாம் சொல்லு போலாம். டாடா ஸ்டார்டிங்ல டாடா சொல்லி அனுப்புறோம். ஆரம்பமே அலக்கலிப்பா இருக்கு. எங்களோட வீடியோஸ் கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஸோ எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ப்ளீஸ் சொல்லு. ப்ளீஸ் ப்ளீஸ் மக்களே ப்ளீஸ் வீடியோ பார்க்கலாம். நீ பேசுடா துருவா. என் சித்தி பையன் மக்களே துருவா. அப்புறம் வெளியில வாங்க போலான்னு அழுதுன்னு இருக்கான் இந்த பையன். பேசு துரு. ஹாய் சொல்லு. ஹாய் கியூட் பையன். வந்தாச்சு மக்களேங்க. ஆயா கண்ணு எந்த கண்ணு? இந்த கண்ணுக்கா? சரி கண்ணாடி போட்டுக்கா. பாஷா இவனுங்க 2 பேருக்கும் இதே வேலை. பிரியாணி செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டு ஒரு பொடி. இப்போ நாங்கள் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். ஏன் நிற்கிறோம்? பெட்ரோல் இல்லாமல் வண்டி வந்து நின்றுடுச்சு அம்மாவோட ஸ்கூட்டி. ஸோ அகில நான் வந்து கார் எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்கோம். இதுதான் மக்களே எங்கள் ரோடு, ஆனந்த் நகர்.
இருந்தாங்கப்பா அம்மான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. கூப்பிடக்கூடாதுன்னு ஆமா நிறைய பேரு நாங்க எங்க சித்தி எல்லாருமே ஆயான்னா கூட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். வாழ்க்கை இது வரைக்கும் அந்த வார்த்தையே வரல, அம்மம்மான்னு தான் வந்திருக்கு. ஆமா அவங்கள பார்த்து ஆயான்னே இது வரைக்கும் கூப்பிடல, அம்மம்மான்னு தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்கள கூப்பிட்டான். அவங்கள பார்த்து அது வரைக்கும் சரி பாருங்க மக்களுக்கு தூங்கி எழுந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்க வந்துட்டோம், இவனை கூப்பிடவே இல்லை. அப்புறமா போனை போட்டு என்னையும் வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு அழுதான். சரி பாவம் அவனும் அவங்க தம்பி ரெண்டு காலும் தான் போதும்டி, காலின்ற பொழிச்சுக்குவான். சரி இறக்கி விட்டுவாங்க. திருவள்ளூர் போனா என்னையும் நேத்து அவன் வீட்டுல விட்டு இவனும் இவன் தம்பி ஸ்ரீதரம் மட்டும் சுத்த ஊருக்கு போயிடுவோம். வெளியில ஓடுவானுங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் இதை பார்க்க போறேன்னு போயிடுவானுங்க. இப்போ எங்க வீட்டுல நான் அவனை விட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் இருக்க முடிச்சா உன்னால உடனே போன் போட்டு வா என்னையும் வந்து கூட்டு போன்னு சொல்றல, அப்படிதான் எங்களுக்கும் இருக்கும். புரியுதா? ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மக்களே, என்னோட தாலி சரடு வந்து விட்டுருந்தது அறற மாதிரி. அதனால எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துட்டு வந்திருந்தேன். அதை விற்றுட்டு புதுசாக ஒன்று வாங்க சொல்லி அதை வாங்குறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். மோஸ்ட்டாக எங்கள் ஊரில் வந்து இந்த கடையில் தான் நாங்கள் வாங்குவோம். மகாவீர் அப்படின்னு சொல்லிட்டு கடை நேமு. சூப்பராக இருக்கும், டிசைன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருந்துச்சு சொன்னாங்க, அதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நிறைய பிடிச்சிருந்துச்சி. ஒரு சவரன்லேயே வெறும் செயின் மாதிரி இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ்லாம் வச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் வாங்க தான் நம்மக்கிட்ட காசு இல்லை, நம்ம ஃப்யூச்சரில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருந்தது. எனக்கு பார்த்ததுலேயே இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்துச்சு. எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே நம்ம கழுத்துலேயே எப்பயுமே போட்டுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் 3 கிராம்ஸ் 4 கிராம்ஸில் குட்டி குட்டி கம்பல்லாவும் நிறைய டிசைன் இருந்துச்சு. அதெல்லாமும் எனக்கு போட்டு பார்த்தேன். சரி காதோட வீட்டிலே போட்டுக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மெயினாக இது ப்ரொமோஷன்லாம் இல்லை மக்களே. நிறைய பேர் நான் ஆல்ரெடி போட்டிருந்த கோல்டு செயின் அதெல்லாம் எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றதுனால நான் மகாவீர் அப்படின்ற கடையில் வாங்குவேன் எங்கள் ஊரில் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிக்க விரும்பினேன். அவ்வளோதான். தென் நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே நான் கழுத்தில் போட்டிருந்த தாலி கயிறை மாற்றிட்டு தாலியை செயினில் கோர்த்து எனக்கு போட்டு விட்டுருந்தாங்க எங்கள் அம்மாவும் பாட்டியும். தாலி செயின் மாற்றும் போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த டவுட்டுக்கு. இப்போ நம்ம லேடிஸ் பீரியட்ஸ் அது மாதிரி ஆனால் நம்ம கோவிலுக்கு போகக்கூடாது, சாமி ரூம் உள்ள போகக்கூடாது அப்படின்ட்டுலாம் நிறைய சொல்கிறாங்களே. லக்ஷ்மி கோவிலுக்கோ எந்த கோவிலுக்குமே அவ்வளோவா போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தாலி செயினில் தாலிக்கு பக்கத்தில் லக்ஷ்மி சாமியை கோத்துருப்பாங்க நிறைய பேர். அது மட்டும் நம்ம எப்பயுமே பீரியட்ஸ் அப்போ ஆகட்டும் சரி எல்லா டைம்லேயும் கழுத்துலேயே போட்டிருக்கலாமா? பீரியட்ஸ் ஆகிடுச்சு நீ லக்ஷ்மி சாமி போட்டிருக்கூடாது, அதை கழட்டி ஓர வைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஆனால் கோவில் உள்ளே போகக்கூடாது, சாமி ரூம் உள்ளே போகக்கூடாது, லக்ஷ்மி சாமி இருக்காங்க இல்லை சாமி இருக்காங்க அதனால உள்ளே போகக்கூடாது, கோவில் போகக்கூடாது மட்டும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் எங்கள் பாட்டி அம்மா கிட்ட. அவங்க உனக்கு மட்டும்தான் இப்படிலாம் கொஷின் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டாங்க. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நான் உண்மையிலுமே எனக்கு இது ஒரு டவுட்டாக ரொம்ப நாளாக இருந்துச்சு இந்த கேள்வி, அதனால் நான் கேட்டேன். ஏன்னா தப்பாக கேட்டிருந்தாலும் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அன்றைக்கி நைட் டின்னருக்கு அம்மா வெளியே கூப்பிட்டு வந்திருந்தாங்க ஹோட்டலுக்கு. மேல்மருவத்தூருக்கு பக்கத்தில் உப்புக்கண்டம் மெஸ்னு ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே ஏற்கனவே நான் போய் சாப்பிட்ருக்கேன். பட் சூர்யாவோட போய் சாப்பிட்டதில்லை. இன்றைக்கி சித்திலாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம். அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோட லன்ச்சு இல்லை டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் உப்புக்கண்டம் சாப்பிட்டப்போ பிடிச்சிருந்துச்சி இந்த ஹோட்டலில். பட் இந்த டைம் நான் போனப்போ எனக்கு உப்புக்கண்டம் அவ்வளோவா பிடிக்கல. நெய் நிறைய போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இட்லி கோழி குழம்புன்ட்டு ஒன்று கொடுத்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா ஆப்பவும் பாயா கொடுத்துருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. பட் நான் ப்ரான் கறி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. லாஸ்ட் டைம் வந்தப்பவும் மட்டன் கறி தோசை ஆர்டர் பண்ணேன், அதுவும் எனக்கு பிடிக்கல. பட் உங்களுக்கு மேபி பிடிச்சா பிடிக்கலாம், நான் என்னோடய டேஸ்ட்டுக்கு பிடிக்கல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. அண்ட் தென் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் சேவனும் துருவாவும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாண்டோம்.
வந்து நாங்கள் ஹோட்டல் போயிருந்த டைமில் வெளியே இருந்தார், அதனால் அவர் வர முடியல. பட் நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே என்ன சூர்யா தம்பியை சினிமா கூப்பிட்டு போனார். சேவன் வந்து தூங்கிட்டான் மக்களே, அதனால் அவனை போயிட்டு கடத்திட்டு அம்மா பார்த்துட்டு சொல்லிட்டு கருடன் படத்துக்காக அப்பா கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ நான் அகி சூரி எல்லாரும் வந்திருக்கோம். ஓகே மக்களே, படம் பார்த்து வந்துட்டோம் வெற்றிகரமாக. இன்றைக்கி vlog-ம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து சந்திக்கிறோம். ஆக்சுவலாக கருடன் படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா கிறிஸ்டன் திருவா நல்லா இருந்துச்சு. போய் பாருங்கள் யாருன்னா பார்க்கணுன்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா. அண்ட் இந்த vlog-ஐ வந்து எப்படியோ வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு உங்களை வந்து கூடிய சீக்கிரம் சந்திக்கிறோம். பாய்.